உலைக்களம் நேயர்களுக்கு வணக்கம். வழக்கம் போல நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் இடையிலான போர் 2 வாரம் போய் 3வது வாரத்தை கடந்து போயிட்டு இருக்கு. போர் ஓய்வதற்கான சமிகைகள் எதுவும் நமக்கு தெரியல. இருந்தாலும் இந்த போர் ஏற்படுத்தி இருக்கிற விளைவுகளை நாம் எல்லோருமே இப்போ சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக பெட்ரோல் விலை ஏற்றம் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். பொதுவாக யுத்தங்கள் நடக்கும்போது வருகின்ற செய்திகளில் நம்பகத்தன்மை என்பது ரொம்பவும் குறைவாக இருக்கும். நாம் எச்சரிக்கையாக தான் அந்த உண்மைகளை தேடணும். அதனால தான் பொதுவாக சொல்வது உண்டு, ட்ரூத் இஸ் த ஃபர்ஸ்ட் கேஷுவாலிட்டி இன் வார் என்று பொதுவாக சொல்வார்கள். யுத்தத்தில் முதலில் கொல்லப்படுவது உண்மைகள் தான் அப்படின்னு. இன்னைக்கு 3வது வாரத்தை தொட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில ஈரானை ஒரே நாளில் காலி பண்ணிடலாம் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்திய யுத்தம் அவருடைய கனவை பொய்யாக்கி இன்றைக்கு 3வது வாரத்தை தாண்டி போயிட்டு இருக்குது. கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முதல் தாக்குதலை நடத்திய போதே அமெரிக்கா ஈரானுடைய அதிபர் கொமேனியை அன்னைக்கு கொண்டுட்டாங்க. அந்த அதிபரை கொன்ன உடனேயே பலருக்கும் என்ன தோன்றியிருக்கும் அப்படின்னா, சரி ஈரானுடைய கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னா பலருக்கும் ஒரு கருத்து வந்திருக்கும். ஆனால் அதை தாண்டி அமெரிக்கா என்கிற வலிமையான இராணுவ வல்லமை பொருந்திய ஒரு நாட்டோடு அதே நேரத்தில் இஸ்ரேல் போன்ற ஒரு ரவுடி நாடு 2 பேர் கூட்டு சேர்ந்து நடத்துகிற இந்த தாக்குதலை கிட்டத்தட்ட 17 நாட்களாக எதிர்கொண்டு எதிரிக்கு கடுமையான சேதத்தை இன்றைக்கு ஈரான் விளைவித்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் நம்ம முக்கியமாக பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் அப்போ ட்ரம்ப் என்ன சொன்னாரு, ஈரானை ஒன்றுலாம் போண்டோம். போன வருஷம் ஜூன் மாதம் நடந்த யுத்தத்திலேயே ஈரானுடைய அணு திட்டங்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு சுத்தமாக காலி பண்ணிட்டோம். இப்போ அதை அடித்து முடிச்சிட்டோம். ஒன்றும் ஈரானில் ஒன்றுமே இல்லை என்று அவர் அறிக்கை விட்டார். ஏன்னா 28ஆம் தேதி 29ஆம் தேதியெல்லாம் அடுத்தது என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அது தொடர ஆரம்பித்த பிறகு ஏற்கனவே இருக்கக்கூடிய உள்நாட்டு பொருளாதார நெருக்கடியை பயன்படுத்திக்கிட்டு உள்நாட்டு மக்களை தூண்டிவிட்டு தன்னுடைய ஏஜென்ட்டுகள் மூலமாக தூண்டிவிட்டு அங்கே பெரிய போராட்டங்கள் எல்லாம் நடத்த வச்சாங்க அமெரிக்கா. ஆனால் அந்த போராட்டங்கள் வழக்கம் போலவே ஒரு மதவாத அரசாக இருக்கிறது எப்படி நடக்கும், அவை கடுமையான அடக்குமுறைகளை நடத்தி இப்போ அந்த போராட்டங்களை முறியடிச்சாங்க. ஆனாலும் கூட இந்த போர் என்பது தொடர்ந்து நீடிக்க அதாவது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடர்ந்து ஈரானை தாக்க இங்கே ஈரான் மக்கள் அனைவருமே இப்போ ஈரான் அரசுக்கு வலிமையான ஆதரவை தெரிவிப்பது என்கிற நிலைமையை நோக்கி போயிடுச்சு. அப்போது இவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் ஈரான் மக்களை அந்த கொமேனியினுடைய அடக்குமுறை ஆட்சியிலிருந்து பாதுகாப்பு, நாங்கள் உங்களுக்கு புது ஆட்சியை கொண்டாந்து தரோம், நீங்களே எடுத்துங்க, நாங்கள் ஈரானை முடிச்சுட்டு உங்கள்கிட்ட கொடுத்துறோம், நீங்களே புதிய ஆட்சியை நடத்தீங்க என்றெல்லாம் சவாடால் விட்டார்கள். அது எல்லாமே காலாவதி ஆகி போய் ட்ரம்ப்பும் நேட்டன்யாகவும் அடித்த சவால்கள் எல்லாம் பொய்யாகி இப்போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் பின்வாங்கி எப்படியாவது தப்பிச்சா போறங்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறாங்கிறதான் இப்போ நாம் பார்க்குற உண்மை. இப்போ நேற்றைக்கு ஃபினான்ஷியல் டைம்ஸ் என்கிற பத்திரிகைக்கு ட்ரம்ப் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. என்ன பேட்டி கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னால், நாங்கள் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம், இந்த பேச்சுவார்த்தை நடத்தி சீக்கிரம் போரை முடிக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம், ஆனால் ஈரான் தான் ஒத்து வரமாட்டேங்குது என்று நேற்றைக்கு ஃபினான்ஷியல் டைம்ஸுக்கு ட்ரம்ப் பேட்டி கொடுத்துருக்காரு. இது உண்மை. அப்போது நேற்று வரலையும் சவடால் அடித்த ட்ரம்ப் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு, ஈரானோடு பேச்சுவார்த்தை நாங்கள் தயாராக இருக்கோம், ஈரான் வரமாட்டேங்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இதுலேருந்து நாம் ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்கா கடுமையான அடியை வாங்கியிருக்கிறது. இப்போ இப்படி ஏன் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இப்போ அமெரிக்காவுக்குள்ள இப்போ ஈரான் நடத்தின தாக்குதல் ஒன்று, அமெரிக்காவினுடைய ஈரான் பதிலடி எப்படி கொடுத்தாங்க. இப்போ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில தூரம் ரொம்ப அதிகம். ஒரு நேரடியாக பக்கத்தில் நின்று சண்டை போடுறதெல்லாம் முடியாது. அதனால இஸ்ரேல் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறதுனால அவன் ஏவுகணைகள் எல்லாம் தாவி அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தங்களுடைய பெரிய இராணுவ கப்பல்கள், போர் கப்பல்களை நிறுத்தி வச்சுக்கிட்டு அதுலேருந்து ஏவுகணைகளை ஏவுவது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி பிரம்மாண்டமான கப்பல்களை எல்லாம் இப்போ ஈரான் அடிக்க ஆரம்பிச்சது. அடுத்தது என்னன்னு சொன்னா, இப்போ மத்திய கிழக்கு முழுவதும், அதாவது அரபு நாடுகள் முழுவதும், அதாவது கத்தாரு, குவைத்து, ஐக்கிய அரபு எமிரேட்,
அப்புறம் வந்து சவுதி அரேபியா, இப்படி எல்லா நாடுகள்லையுமே அமெரிக்காவினுடைய இராணுவ தளம் இருக்குது. இது இல்லைன்னா ஏற்கனவே அந்த நாடுகளோட ஒப்பந்தம் போட்டு உங்களுடைய பாதுகாப்புக்கு நான் இராணுவ பாதுகாப்புக்கு நான் உத்தரவாதம், உங்கள் எண்ணெயை நான் வந்து எடுத்துக்கிறேன் என்று அந்த எண்ணெய் வளங்களை கொள்ளையடிப்பதற்கு தன்னுடைய இராணுவ பலத்தை காட்டி மிரட்டி எண்ணெய் வளங்களை கொள்ளையடிப்பது மட்டுமல்லாமல் நான் பாதுகாப்பு தரேன்னு சொல்லிட்டு முன்னே இவனுடைய இராணுவத்தை கொண்டு போய் அங்கே வச்சிருக்கிறான். இப்போ இந்த இடங்களை எல்லாம் இப்போ வந்து ஈரான் வந்து அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ சவுதி அரேபியாவை அடிச்சிருக்காங்க, குவைத்தை அடிச்சிருக்காங்க, ஈராக்கில் அடிச்சிருக்காங்க, பஹ்ரைனில் அடி, இப்படி எங்கே பார்த்தாலும் வந்து அடி விட ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லை, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இத்தாலியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய வந்து படைத்தளத்தை வந்து அடிச்சிருக்கிறாங்க. இப்படி தொடர்ச்சியாக இந்த பிராந்தியத்தில் மத்திய கிழக்கு பகுதிகளில் வந்து எங்கெங்கெல்லாம் அமெரிக்கா வந்து தன்னுடைய இராணுவ தளங்களை வைத்திருக்குதோ அந்த இடங்கள் எல்லாம் அடிக்க ஆரம்பித்த பிறகுதான் இப்போ ட்ரம்ப் வந்து நேரடியாக 3 வாரங்களுக்கு பிறகு நான் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்கிற அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார். ஆனால் ஈரானுடைய வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்கிறார், நாங்கள் அப்படியெல்லாம் பேசுறதுக்கு நாங்கள் ஒன்றும் தயாராக இல்லை, இப்போ பேச்சுவார்த்தையெல்லாம் ஒன்றும் நடக்கலை என்று அவர் அறிவித்து விட்டார். பொதுவாக என்னன்னு சொன்னால் அமெரிக்கா வந்து தன்னுடைய வலிமையான இராணுவத்தை வைத்துக்கொண்டு உலகத்தையே வந்து கட்டி ஆள முடியும், அவன்கிட்ட யாரும் வந்து அடங்கித்தான் போகணும், அமெரிக்காவை எதிர்த்து யாரால நிற்க முடியாது என்பது மட்டுமல்ல, அமெரிக்காவே என்ன சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னால் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, உலகத்தில் எந்த மூலையில் அமெரிக்காவுடைய நலனுக்கு எதிரான நடவடிக்கைகள் எங்கு நடந்தாலும் நாங்கள் அங்கே தலையிடுவோம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அமெரிக்காவுடைய நலனுக்கு எதிராக எந்த நாடாவது பேசினாலோ செயல்பட்டாலோ நான் அங்கே வந்து அடிப்பேங்கிறத பல தடவை வந்து சொல்லியிருக்கேன் அமெரிக்கா. ஆனால் அப்படி திமிரு பிடித்து பேசிய அமெரிக்காவை இன்னைக்கு 3 வாரத்துக்குள்ள 2 வாரம் முடியறதுக்குள்ளேயே இன்றைக்கு ஈரான் அரசு பணிய வைத்திருக்கிறது என்பதுதான் ஒரு முக்கியமான உண்மை. பொதுவாக அமெரிக்கா போன்ற ஏகாதிபத்திய நாடுகள் பெரிய ஆயுத பலமும் படைபலமும் உள்ள வந்து நாடுகளை பார்த்து நாம் வந்து பயப்பட வேண்டியதில்லை என்பதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். இன்னும் சொல்ல போனால் ஏகாதிபத்திய நாடுகளை, முதலாளித்துவ நாடுகளை பற்றி லெனின் சொல்லும்போது சொன்னார், அவெல்லாம் காகித புலி, அவங்க வந்து மற்றவங்கள மிரட்டிக்கிட்டு இருப்பாங்களே தவிர அடிக்க ஆரம்பிச்சா அவங்களால தாங்க முடியாது என்கிற விதத்தில் அதெல்லாம் காகித புலி என்று சொன்னார் மக்களுக்கு முன்னால். அவரெல்லாம் காகித புலின்னு. அவர் காகித புலி என்பதை 1970களின் மத்தியில் வந்து வியட்நாம் போர் வந்து முறியடிச்சது. வியட்நாம் ஒரு சின்ன நாடு, ரொம்ப பின்தங்கிய வந்து இராணுவம், பின்தங்கிய மக்கள், பின்தங்கிய பொருளாதாரம் என்று இருந்த நாடு மிக முன்னேறி உலகின் வலிமையான நாடு என்று சொல்லப்பட்ட அமெரிக்காவை ஓட விரட்டியதை நாம் வரலாற்றில் பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு வந்து பதில் சொல்லி இருக்குது. இப்போ வெனிசுலாவுக்குள்ள பூந்து சத்தம் போடாம தன்னுடைய இராணுவத்தை கொண்டு போய் வச்சு சில இராணுவ வீரர்கள் ஒரு குறிப்பிட்ட படையை வச்சுக்கிட்டு அந்த நாட்டினுடைய அதிபரை சத்தம் போடாம தூக்கி கொண்டாந்து அமெரிக்காவில் வச்சுட்டு உள்ள ஜெயிலில் வச்சுட்டான். அங்கே வெனிசுலாவிலேயும் பெரிய எதிர்ப்பு இல்லை, உலகம் முழுவதும் என்னடா ஒரு இறையாண்மை மிக்க ஒரு நாட்டினுடைய அதிபரை இப்படி அடாவடித்தனமா ரவுடித்தனமா போய் தூக்கிட்டு வந்திருக்கிறே, இது தப்புன்னு கண்டிக்கிறது கூட உலகத்துல வந்து பெரிய துப்பு ஒருத்தனுக்கு இல்லை, யாரும் பெருசா கண்டிக்கவும் இல்லை. ஆனால் இன்றைக்கு அப்படி வந்து வெறி பிடிச்சு அலைஞ்ச எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை கட்டுப்படுத்துவதற்கு வெறி பிடித்து அலைகின்ற வந்து அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப்பை இன்னைக்கு அடக்கி இருக்கிறது யாருன்னு சொன்னா ஈரான் தான். இப்போ அமெரிக்காவுடைய நிலைமை எப்படி ஆயிருக்குன்னா, மற்ற நாடுகளெல்லாம் பார்த்து ஐயா ஏதாவது எங்களுக்கு உதவி பண்ணு, இராணுவ கப்பல்களை அனுப்பு என்று கெஞ்சுகின்ற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை மாறி போயிருக்கு. இப்போ ஹர்முஸ்ன்னு சொல்லி ஒரு நீரிணை, அதாவது பாரசீக வளைகுடாவுக்கும் இந்த ஓமன் வளைகுடாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு ஜலசந்தி ஸ்ட்ரெயிட், அந்த வழியாத்தான் வந்து ஈரானுடைய அல்லது அரபு நாடுகளுடைய எண்ணெயை வந்து பெருமளவு மொத்த எண்ணெய் ஏற்றுமதியில 20% அந்த நீரிணை வழியாகத்தான் போகணும். குறுகிய நீரிணை அது வழியாகத்தான் போகணும். இப்போ அதை வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாங்க, ஈரான் கட்டுப்படுத்தி வச்சிருக்குது. அதே நேரத்தில் வந்து சீனாவுக்கு அனுப்புகிற வந்து எண்ணெயை வந்து தொடர்ந்து எந்த விதமான தடையும் இல்லாமல் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. இந்தியா வந்து கெஞ்சி கேட்டதுனால 2 கப்பலை அனுப்பி விட்டுருக்கிறான். நூற்றுக்கணக்கான கப்பல்கள் அங்கே தேங்கி நிற்கின்றன, எண்ணெய் ஏற்றி வச்சுக்கிட்டு நிற்கிறான், எண்ணெயும் எரிவாயும் ஏற்றி வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. அதை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு புது டெவலப்மெண்ட் என்னன்னா, இந்த செங்கடலுக்கும் இந்து மகாசமுத்திரம் பசிபிக் கடல் இதை இணைக்கக்கூடிய ஒரு நீரிணை, அந்த நீரிணை பக்கத்துல தான் வந்து ஏமன் இருக்கு. ஏமன்ல வந்து ஹவுத்தி என்கிற கிளர்ச்சியாளர்கள் இருக்காங்க. அவங்க வந்து ஈரானுக்கு ஆதரவான கிளர்ச்சியாளர்கள். இன்னும் சொல்ல போனா ஈரானுடைய ஆயுத உதவியோடு இங்கே வந்து அமெரிக்காவுக்கு எதிராக கிளர்ச்சி நடத்தக்கூடிய
ஒரு கிளர்ச்சி படை ஹவுதீஸ். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ நாங்கள் வந்து இந்த வழியாக செங்கடல் வழியாக வந்துச்சிங்கன்னா நாங்கள் அடிப்போம்னு சொல்லி நாங்கள் வந்து துப்பாக்கி வந்து கரெக்டாக விரலை வச்சுருக்கோம், எந்த நேரத்தில் வேணாலும் அழுத்தோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த நீரிணை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து செங்கடல் பகுதியில் செங்கடல் வழியாகத்தான் நீங்கள் வந்து சூயஸ் கால்வாயை கடந்து மத்திய தரைக்கடலுக்கு போகணும். அப்போது சூயஸ் கால்வாய் வழியாக வந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டால் சர்வதேச அளவில் ஐரோப்பிய நாடுகளுக்கு வியாபாரம் பண்ணுறதுல, குறிப்பாக கிழக்காசிய நாடுகளுக்கு, ஆசிய நாடுகளுக்கு வர்த்தகம் செய்வதில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும், மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படும். அப்போது அந்த நீரிணையையும் இவர் மூடுவது அல்லது வந்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குவார்கள் என்கிற நிலைமை வந்திருக்குது. பல கம்பெனினா நான் அந்த வழியாக போக மாட்டேன்னு சொல்லிட்டான். இப்போ இவ்வளவு பெரிய நெருக்கடியை இப்போ அமெரிக்கா வந்து சந்தித்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தான் இப்போ ட்ரம்ப் வந்து தப்பிச்சா போருங்கிற நிலைமையில கீழே இறங்கி வந்திருக்காரு. நேற்று வரலையும் கொக்கரிச்ச ட்ரம்ப் இப்போ என்ன சொல்றாரு, நீங்க யாரெல்லாம் வந்து ஈரான்லேருந்து வளைகுடா நாடுகள்லேருந்து எண்ணெயெல்லாம் வாங்குறீங்களோ அவங்கெல்லாம் உங்களுடைய போர்க்கப்பல் அனுப்புங்க, போர்க்கப்பல் அனுப்பி இந்த எண்ணெய் கப்பல்கள் எல்லாம் மீட்டுக்கிட்டு போங்க என்று சீனா வந்து ஜெர்மனி, பிரிட்டன் போன்ற நாடுகளுக்கு அவர் வேண்டுகோள் விட்டிருக்கிறார். இந்த நாடுகள்லாம் என்ன சொல்லிட்டான், இப்போ ஐயா ஓம் பேச்சை கேட்டுக்கிட்டுலாம் நாங்கள் கப்பல் அனுப்ப முடியாது, அங்கே போய் உதவாங்க எங்களால் முடியாது. அது மட்டும் இல்லை, நீ யாரை கேட்டு யுத்தத்தை தொடங்கின, எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் முன்னேற்பும் இல்லாமல் நீ பாட்டுக்கு சண்டையை வந்து இழுத்து விட்டு இப்போ எங்களெல்லாம் கொண்டு போய் வம்பல் இழுத்து விடுறதுக்கு நாங்கள் தயாரில்லை என்று இவங்க யாரெல்லாம் எதிர்பார்த்தாங்களோ, உதவுவார்கள் என்று எதிர்பார்த்தார்களோ அந்த நாடுகள்லாம் கையை விரிச்சிட்டான். பிரிட்டன் கையை விரிச்சிருச்சு, ஜெர்மனி கையை விரிச்சிருச்சு, கிரீஸ் கையை விரிச்சிருச்சு, கனடா கையை விரிச்சிருச்சு. கனடா பக்கத்து நாடு அமெரிக்காவுக்கு. அதே போல் ஆஸ்திரேலியா, ஜப்பான், யாரெல்லாம் அமெரிக்காவுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்களோ, இன்னும் சொல்ல போனால் வந்து ஜெர்மனி வந்து ரொம்ப நெருக்கமான நண்பர், கிரீஸ் ரொம்ப நெருக்கமான நண்பர், இவங்கெல்லாம் அப்பா எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லை, நீ வம்பு எடுத்துக்கிட்டு இதில் நேட்டோ இழுக்காத, நேட்டோ வந்து இந்த இந்த யுத்தத்துக்கும் நேட்டோவுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது, அதனால நாங்கள் யாரும் உங்களுக்கு உதவ மாட்டோம் என்று கையை விரித்து விட்டார்கள். இப்போ நிலைமை கைமீறி போச்சு. இப்போ ட்ரம்பாலேயோ நேட்டன்யாகுவாலேயோ ஒன்றும் செய்ய முடியல. ஒரு பக்கம் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுடைய மிரட்டல், இன்னொரு பக்கம் லெபனானில் வந்து இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா வந்து கிளர்ச்சியாளர்கள், அவங்களும் வந்து இஸ்ரேல் மேலே வந்து தாக்குதல் தொடுக்கிறாங்க. இவன் ஈரான் எதிர்பார்த்தது, அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் எதிர்பார்த்தது மாதிரி ஈரானை தனிமைப்படுத்தி தாக்கிவிடலாம் என்கிற முயற்சி தோற்று போய்விட்டது. முதல்ல யுத்தம் தொடங்கிய முதல் வாரத்தில் வந்து மௌனமாக இருந்த சீனாவும் ரஷ்யாவும் இப்போது வெளிப்படையாக ஈரானுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஆதரவை கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். இப்போ குறி தவறாம வந்து ஈரான் வந்து இஸ்ரேல் டெல்அவீவ் தலைநகரத்தை போய் அடிக்கிறான். இன்னைக்கு காலையில வந்து ஜெருசலத்தை அடிச்சிருக்காங்க. இப்படி பல இடங்கள்ல இப்போ அவங்க வந்து அமெரிக்காவும் இஸ்ரேல் எந்த அளவுக்கு ஈரான்ல வந்து பல தாக்குதல்களை தொடுக்கிறாங்களோ அதே போல இவங்களும் தாக்குதல்களை அடிக்கிறாங்க. இப்போ இஸ்ரேலை பொறுத்தவரையிலையும் பல லட்சம் கோடி செலவு பண்ணி நாங்கள் வந்து ஒரு அயர்ன் டோம் உருவாக்கி இருக்கிறோம் என்று நேட்டன்யாகு பேசினார். அதனால வான்வழி தாக்குதலை நாங்கள் வந்து எங்கேருந்து வந்தாலும் தடுத்துருவோம். அதான் வந்து இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ங்கிறது தான் அயர்ன் டோம் என்பது. அந்த இவன் சொன்ன அயர்ன் டோம் எல்லாம் தாக்கி வந்து நேரடியாக வந்து இஸ்ரேலுடைய தலைநகரத்திலையும் அந்த புகழ்பெற்ற வந்து அந்த மத நகரமான வந்து ஜெருசலத்திலையும் நேரடியாக அடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இஸ்ரேல் அரசாங்கம் ஒத்துக்கொண்டிருக்கிறது. இஸ்ரேலில் வந்து கிட்டத்தட்ட 3500 பேருக்கு மேலே படுகாயப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னா செத்தவன் எத்தனை பேர் சொல்லலை. ஆகவே பல பேர் வந்து பல மரணங்கள் ஏற்பட்டிருக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்படி தொடர்ச்சியாக வந்து இந்த யுத்தம் என்பது இங்கே வந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பலத்த அடியையும், அமெரிக்காவை இனிமேல் யாரும் நம்ப முடியாது என்கிற நிலைமையும் உருவாக்கி இருக்குது. இந்த சூழ்நிலையில இப்போ பேச்சுவார்த்தைன்னு சொன்னால் கூட ஈரான் வந்து ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுது. பேச்சுவார்த்தைன்னா ஒரு யுத்தத்தை நிறுத்துறதுக்காக பேச்சுவார்த்தைலாம் நடத்த முடியாது. நீ மத்திய கிழக்கிலிருந்து அரபு நாடுகளிலிருந்து உன்னுடைய படைத்தளங்கள் அத்தனையும் கலைச்சிட்டு ஓடி போயிடணும். இல்லைன்னா வந்து யுத்தத்தை நாங்கள் நிறுத்த முடியாது, ரெண்டில் ஒன்று பார்த்துருவோங்கிற மாதிரி ஈரான் அரசு பேசுது. இப்போ இந்த சூழ்நிலையில தான் வெள்ளை மாளிகையினுடைய முக்கியமான ஆலோசகர், அதாவது ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய முக்கியமான ஆலோசகர் மட்டும் இல்லை, ட்ரம்ப் அவருடைய துணை ஜனாதிபதி வான்ஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு நிதி உதவி செய்த ஒரு முக்கியமான ஆலோசகர் ஒருத்தர். அவர் பேர் என்னன்னு சொன்னா சாக்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய தொழிலதிபர். அவர் வெள்ளை மாளிகையில் ஒரு முக்கியமான ஆலோசகர். அவர் ட்ரம்ப்பை கூப்பிட்டு என்ன சொல்லிட்டாரு, ஐயா இனிமேலாம் தாக்கு பிடிக்க முடியாது, நீ இப்போ மரியாதையா நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று சும்மா டிக்ளேர் பண்ணு என்று அறிவிச்சுட்டு
போரை நிறுத்திடு, அதுதான் உனக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. இதை போரை தொடர்ந்தா நம்ம தான் கடுமையாக அடி வாங்குவோம், ஆகையினால் இது நல்லதல்ல என்று ட்ரம்ப்புக்கு மிக நெருக்கமான ஆலோசகரே வந்து ஆலோசனை சொல்லிட்டு, இதனை செய்யலைன்னா உன்னோட வந்து நாங்கள் உறவு வச்சுக்க முடியாதுங்கிற மாதிரி சூழ்நிலை போயிடுச்சு. இந்த துணை ஜனாதிபதி ஒரு வாரமாக வந்து ட்ரம்ப்போட வந்து எந்த பேச்சும் நடத்தலை. ஏன்னா இந்த யுத்தத்தில் வந்து ட்ரம்ப்பினுடைய நடவடிக்கைகள் வந்து துணை ஜனாதிபதிக்கு வான்ஸுக்கு பிடிக்கல. இப்போதான் இன்னைக்கு தான் ஏதோ பேசியிருக்காங்கிற மாதிரி தகவல் வருது. அதனால அமெரிக்க அரசாங்கத்துக்குள்ளே உயர் பதவியில் இருக்கவங்களே மிகப்பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடுகள் பெருகி இருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அமெரிக்கா மிகப்பெரிய அளவுக்கு அடி வாங்கி பின்வாங்கி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இஸ்ரேல் வந்து ஏதாவது கிறுக்குத்தனமாக அணு ஆயுதத்தை வந்து பயன்படுத்திட்டா ஒரு மிகப்பெரிய வந்து பேரழிவும் உலகம் முழுவதும் மிகப்பெரிய இந்த சிக்கலும் உருவாகும் என்றெல்லாம் எல்லோரும் அச்சப்படுகிறார்கள். இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா, சீனா என்கிற மிகப்பெரிய இராணுவ வல்லமை பொருந்திய நாடுகள் ஆதரவு தர மட்டும் இல்லை, வடகொரியான்னு ஒரு நாடு இருக்கு, அவன் முழுக்க முழுக்க அணு ஆயுதங்களை ஏராளமாக வச்சிருக்கான். அவங்க வந்து ஈரானுக்கு நான் முழுசாக சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னது மட்டும் இல்லை, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 600 மில்லிமீட்டர் பருமன் கொண்ட ஏவுகணைகளை, பெரிய அழிவு தரக்கூடிய ஏவுகணைகளை வந்து சோதனை பண்ணி பார்த்துருக்குறாங்க கடலில். ஆக இப்படி எங்கு பார்த்தாலும் அமெரிக்கா வந்து எதிர்பார்த்த மாதிரி அவனுடைய நேட்டோ கூட்டாளிகள், நேட்டோ கூட்டமைப்பில் 32 நாடுகள் இருக்கின்றன. அந்த நேட்டோ கைவிரிச்சிருச்சு, மிகப்பெரிய கூட்டாளிகள் கைவிரித்து விட்டார்கள். இப்போ அடுத்தது என்னன்னு சொன்னால், அரபு நாடுகள்லையுமே கூட பல நாடுகள் இப்போ வந்து தயங்க ஆரம்பிச்சிருக்கான். அமெரிக்காவுக்கு மிக நெருக்கமாக விசுவாசமாக இருக்கக்கூடிய நாடுகளே இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி மீள்றதுன்னு தெரியாமல் அமெரிக்காவை எப்படி நம்புறது? இப்போ இவ்வளோ பெரிய அழிவு நடக்கும் பொழுது நம்மளை விட்டுட்டு வந்து இஸ்ரேலை தான் பாதுகாக்கிறானே தவிர நம்ம ஊரில் இருந்த வந்து இராணுவ தளங்கள் வந்து இந்த நம்முடைய மக்களை பாதுகாக்க முடியலை என்கிற யதார்த்தத்தை இப்போ அரபு நாடுகள் புரிஞ்சுக்கிட்டு, ஆகையினால அமெரிக்காவை நம்ப முடியாது என்கிற சூழ்நிலை இப்போ உருவாகி இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்காவுக்கு எதிரான பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியாக சீனா, வடகொரியா, ரஷ்யா போன்ற நாடுகள் ஈரான் பக்கத்தில் நிற்குது. அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் ஒதுக்கி கொண்டார்கள். அப்போ அமெரிக்கா, இஸ்ரேல் ரெண்டும் இப்போது மிகப்பெரிய அளவுக்கு தனிமைப்பட்டிருக்கிறது. அப்போ இவங்களுக்கு ஒரே ஒரு வழி, எதையாவது சொல்லி யுத்தத்தை நிறுத்துறதை தவிர யுத்தத்தை நிறுத்தவில்லை என்று சொன்னால் அழிவு தான் முக்கியம். இப்போ இதில் சிக்கல் என்னன்னு சொன்னால், ஒரு யுத்தத்தில் மிகப்பெரிய நெருக்கடி எங்கன்னு சொன்னால், இருக்கிற ஆயுதங்கள்லாம் யுத்தத்தில் பயன்படுத்திட்டீங்கன்னா திரும்பி சண்டை போடுறவங்களுக்கு ஆயுதத்தை தயாரிக்கிறதுங்கிறது, ஆயுதத்தை செலவு பண்ணுற வேகத்தில் ஆயுதத்தை தயாரிக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் வந்து ஈரான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு முன்கூட்டியே ஏவுகணைகளை நிறைய தயாரித்து வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆக இந்த யுத்தத்தில் ஏன் ஈரான் இவ்வளவு தைரியமாக எதிர்த்து நிற்கிது அப்படின்னு சொன்னால், இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவை பணிய வைத்து விட முடியும் என்று நம்புகிறார்கள். அது மட்டும் இல்லை, இப்போ இந்த யுத்தம் என்பது அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான யுத்தமாக இல்லாமல் ஈரான், சீனா, ரஷ்யா, வடகொரியா என்ற ஒரு பெரிய வலிமையான கூட்டணிக்கு எதிரான யுத்தமாக இப்போ மாறி போயிருக்கிறது. அதனால அமெரிக்கா வீழ்வது என்பது உறுதி. ரெண்டாவது, அமெரிக்கா வீழ்வது என்பதுங்கிறது ஏதோ 2 நாடுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய சண்டைங்கிற அந்த அர்த்தத்தில். பொதுவாக எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், இந்த யுத்தம் வந்ததுக்கு பெட்ரோல் விலை ஏறி போச்சு, பொருளாதார நெருக்கடி வருதுன்னு பொருளாதார பிரச்சனை தான் முதலாக பேசுறாங்க. ஆனால் இந்த யுத்தம் என்பது ஒரு அநீதியான யுத்தம். அமெரிக்கா என்கிற ஏகாதிபத்தியமும் அதனுடைய அடியாள் நாடாக இருக்கக்கூடிய இஸ்ரேலும் உலகத்தின் பல ஐக்கிய நாடுகளுடைய சட்டத்தின்படி மற்ற நாடுகளுடைய இறையாண்மையை மதிக்காமல் எங்க வேணாலும் பூந்து அடிப்பேன், கொல்லுவேன் என்று வந்திருக்கிற இந்த நிலைமை சர்வதேச நாடுகளுக்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்தான நிலைமை. அதனால அமெரிக்காவை வீழ்த்துவது என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுடைய தேவையாகவும் மாறி இருக்கிறது என்பதை தான் நான் புரிஞ்சுக்கணும். அதனால யுத்தம் என்பது எந்த ஒரு நாடுகளுக்கு இடையில சண்டை போட்டுக்கலாங்கிறது இல்லை. யுத்தத்தினுடைய விளைவு என்னன்னு சொன்னா, பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்படுவது மட்டுமல்ல, பல லட்சக்கணக்கான மக்களுடைய உழைப்பால் உருவாக்கப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் நாசம் செய்யப்படுகின்றன. அதனால யுத்தம் என்பதை ஒரு அடிப்படையான மக்களாகிய நாம் எந்த அர்த்தத்தில் இருக்கணும்னா, இது உழைப்பாளி மக்களுக்கு எதிரானதாகவும் இருக்குது. உழைப்பாளி மக்களுடைய உழைப்பில் விளைந்த செல்வங்களை எல்லாம் நாசம் செய்கிறது. அப்படி நாசம் செய்வதற்கு எந்த அரசுகளுக்கும் உரிமை இல்லை என்கிற அந்த புரிதலோடும் நாம் இவற்றையெல்லாம் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். கடைசியா இதுல என்னன்னா, யுத்தம் இந்த யுத்தங்கள் ஏன் முதல் உலக யுத்தம் நடந்துச்சு, 2வது உலக யுத்தம் நடந்துச்சு, இப்போ 3வது உலக யுத்தம் போல பல நாடுகள்லையும் பிரதேச யுத்தங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்குது.
ஆகவே இந்த யுத்தங்களுக்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது இந்த ஏகாதிபத்திய முதலாளித்துவ நாடுகள், ஏகாதிபத்திய முதலாளித்துவம், லாப வெறிபிடித்த முதலாளித்துவ அமைப்பு முறை, இதுதான் அடிப்படையாக இருக்குது. அப்போ இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பு முறை என்பதையே உலகத்திலிருந்து ஒழிக்காவிட்டால் உலகத்தில் நிம்மதி என்பதே இருக்காது என்பதுதான் ஒரு யதார்த்தமான உண்மை. ஆகவே நாம் ஒரு நிரந்தரமான சமாதானம், நிரந்தரமான அமைதி உலகம் முழுவதும் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த முதலாளித்துவ அமைப்பு முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த சிந்தனையை நோக்கி நாம் நகர வேண்டும்.